கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோரும் கூட மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நிதான நாமத்திலே இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கடவுள் எனக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்காங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு துதிப்பீர்கள், சோஸ்தரிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக ஒரு கேள்வியோடு கேட்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, பின்பு அவர் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அது இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றது தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு கதை. என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்து தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பட்டணத்துல இயேசு கிறிஸ்துடைய சிலை என்ன செய்யுன்னு சொன்னா 2 கரங்களை விரித்த மாதிரி அங்க நிறுத்தப்பட்டிருந்துச்சாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் என்னண்டை வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது கீழே அந்த வார்த்தையும் எழுதிருக்கும், உடைய கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கும். அது எல்லாருக்கும் என்ன செய்யுமா, ரொம்ப ஆறுதலை தருமா. அந்த சிலையை பார்க்கறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப ஆறுதல் அடைவாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு அன்பான ஒரு அரவணைக்கிற கரம் போல விரித்து அழைக்கிற மாதிரி இருக்கும்போது அது எப்படி இருக்கும். சில நேரம் நீங்களே பார்த்துருக்கீங்களா, நம்முடைய நண்பர்கள் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படியே அவருடைய கரங்களை விரிப்பாங்க. அது விரிக்கும் பொழுது அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி போய் ஓடி அவங்களை கட்டி பிடித்து அரவணைக்க. சில நேரம் பிள்ளைகள், பெற்றோர்கள் பிரிந்து வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் கூட என்ன செய்ய, ஏர்போர்ட்ல அது ஒரு பக்கம் இருக்கும், இவங்க ஓடி கட்டி பிடிப்பாங்க. அதெல்லாம் கூட அது பெருசா தெரியாது, விலை உயர்ந்த பொருட்களும் இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படியே அப்பேற்பட்டது போல ஆண்டோடைய இதை பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு அப்படி இருந்துச்சான். அது விசேஷமா என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கடவுள் தான் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க, இவராலதான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து அதை நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும், போர் நடந்தா எவ்வளவு சேதங்கள் நடக்கும். அந்த சேதத்துல என்ன செஞ்சுன்னா, அவருடைய கரங்கள், அந்த விரித்திருந்த அந்த கரம் என்ன செஞ்சுன்னா துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. சிலைகள் அங்கங்கே இதுவா இருந்துச்சு. சரி, இது எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், பழுது பார்த்து அதுக்கு நல்லா திருப்பி பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அங்க உள்ள சிற்ப கலைஞர்களை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தாங்க. அப்போ அந்த சிற்ப கலைஞர்களும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதே போல அந்த கை எங்க விழுந்திருக்கும், எந்த இடைப்பாடுக்குள்ள இருக்கும் அப்படிலாம் தேடி பார்த்தாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு சிலருடைய எண்ணங்கள் அல்லது ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம அதுக்கு ஒரு புதிய கரத்தை உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்கும் அதுல என்ன இல்லை, உடன்பாடு இல்லை. அவங்க சொன்னாங்க, இல்ல ஒண்ணு இருந்தா அவருடைய கரம், இல்லாட்டி கரம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறப்ப, அங்கு அந்த ஊர்ல இருந்த ஒரு மனிதர் அவர் ஒரு கவிதையாக அல்லது ஒரு இதுவாக சொன்னது என்னன்னு சொன்னா, அவருடைய இல்லாத கரம் என்ன நமக்கு பாடத்தை சொல்லி தருது, நம்ம கத்துக்கணும். அவர் கரம் தான் நம்ம இவ்வளவு நாள் வழி நடத்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த வழி நடத்தின அந்த கரத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாரும் என்ன செய்யணும், ஆண்டோடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் அந்த சிலையை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த விரித்து இருந்த அந்த கரத்தை யோசிப்பாங்க. அது நம்ம எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, நம்ம எவ்வளோ வழி நடத்துச்சு, என்னெல்லாம் நம்பினாங்க. இந்த ஆண்டவர் தான் எனக்கு வெற்றியை தர்ற, இந்த ஆண்டவர் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் யோசித்தாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சனா மற்ற இடத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷன் என்ன சொன்னா, கரங்கள் இல்லாத அந்த ஆண்டுடைய கைகள் இல்லாத அந்த கைக்கு என்ன செய்யணும், நாம கையாக இருந்து அநேகருக்கு என்ன செய்யணுமா, அதே போல அவர் எப்படி அந்த சிலையை பார்க்கும்போது நாம் என்ன ஆறுதல் பட்டு கொண்டோமோ அதே போல நாம் என்ன செய்யணும், ஆண்டுடைய கரங்களாக நம்ம இந்த உலகத்துல வாழணும், இல்லை நம்ம ஊருக்கு நம்ம ஒரு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததாக ஒரு சரித்திரத்தை வாசித்தேன். சரி, இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவர் நமக்கு சொன்ன, யார் என் காரியமாய் போவான். நீங்கள் என்னால் ஆண்டவருக்காக அவருடைய அன்பை நம்ம எவ்வளோ ருசி பார்த்துருக்கோம். அவருடைய நமக்கு செய்திருக்கிற காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள், எவ்வளோ காரியங்கள், ஒவ்வொன்றும் அதுக்கு நம்ம தகுதியே இருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் செஞ்சிருப்பாங்க. அப்படிலாம் செஞ்சிருக்கிற ஆண்டவரை குறித்து நீங்களும் நானும் என்ன சொல்ல, ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என் காரியமா போவாங்க, யார் என்னை குறித்து போய் சொல்லுவாங்க. ஏன் சார், இந்த உலகம் சாத்தான் கையில அழிந்து போக போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க,
ஒவ்வொரு நாளும் காரியங்கள் மாறிக்கொண்டே போகுது. இதுலேருந்து யார் மீட்டு கொள்ளப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் அந்த வசனத்திலே இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்புவேங்க. இப்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பதில் என்னுடைய பதிலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த காலகட்டங்களில் நானும் உடைய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். உங்களுக்கு வருகிற கிறிஸ்துவ செய்திகள் எந்த நீங்கள் நான் தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் என்னுடைய காரியத்தை நீங்கள்லாம் எல்லாருக்கும், நான் பேசுகிறத நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. நமக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய பிரசங்கர்லாம் நமக்கு நல்ல செய்திகளை டெய்லி நமக்கு வாட்ஸ்அப்பில் வருது. சரிங்களா? இப்போ நான் எப்படி இப்படி அனுப்புகிறேனோ அதே போல் அநேகர் அனுப்புகிறாங்க. நான் அநேகருடைய காரியங்களை கேட்குறேன். சிலது நல்லதாக, இப்போ யாருக்காவது என்னுடைய நண்பர்கள் ஒரு அந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வருகிற தெய்வ செய்திகள் யாருக்காவது அது பிரயோஜனப்படும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது பெரிய ஒரு ஊழியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி ஒரு ஜோக் வந்தால் அல்லது ஒரு ஒரு காரியங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக நமக்கு தோணும்ல. சில காரியங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பிடிச்ச நம்ம மனசில் நினைக்கிற ஒரு காரியம் வந்த உடனே அதை உடனே நம்ம அனுப்புகிறோம்ல. அதே போல் இதையும் ஒரு டைம் எடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 minutes. ஒரு ஆண்டவருக்காக டெய்லி நீங்கள் ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், உங்களுடைய காரியமாக ஆண்டவர் பார்க்குறாரு. யாராவது ஒரு மக்கள் இந்த ஒரு செய்தி யாருக்கு அனுப்ப மாட்டாங்களா அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த செய்திகள்லாம் ஒவ்வொரு போதுகளும் ஒவ்வொரு நாளும் அது ரொம்ப பிரயாசப்பட்டு அதற்காக நேரம் எடுத்து அனுப்பும் பொழுது அது சும்மா அவங்களுடைய பேர் பெருமைக்காக இல்லை, அவங்க ஆண்டவர்கிட்ட பெற்ற நன்றிக்காக. ஆண்டவர் அவர்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டாரு, ரட்சித்தாரு. அவர்களை அதற்காக நம்முடைய பாவத்துக்காக பரிந்து பேசி நிறைய காரியங்கள் அவர் நமக்கு செய்த அளவில்லாத காரியத்துக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யார் என் காரியமே போவான் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோணணும்? ஒவ்வொரு நாளும் படுத்து எந்திக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு கிருபையை ஒரு நாளை கொடுத்துருக்காங்க, இந்த நாளில் யாருக்காவது ஒருவருக்கு நான் ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லணும், இல்லை அது ஆண்டோடைய காரியமாக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணணும்னு சொன்னால், ஒரு மாதம் இல்லை, வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து, மாதங்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போனாலும் கூட ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு எப்போது விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிற அந்த தேவன் கேட்கிற, ஒருவேளை இன்று நம்ம கேட்பான்னு சொன்னால், உங்களுடைய பதிலும் என்னுடைய பதிலும் எப்படிப்பட்ட பதிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் அதனுடைய சாய்ஸ் யார் கையில் தான் கொடுத்துருக்காங்க? திருப்பி ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் அந்த பொறுப்பையும் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்ல வேண்டிய காரியம் உங்கள் கையிலையும் என் கையிலும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதோ நான் இருக்கிறேன் அடியேன்னு சொன்னால், அன்றைய ஊழியத்தில் நீங்களும் ஒரு சிறு பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இந்த நாளை நீர் காண செய்திருக்கிறீர் சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அளவில்லாத கிருபைக்காகவும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு, எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் தந்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒருவேளை யாராவது இந்த காரியங்களிலே குறைபட்டு இருந்து உண்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால், அந்த குறைவுகளெல்லாம் நீங்கள் நிறைவாக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாவற்றையும் அவர் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க சாமி. ஒருவேளை சாத்தானின் வலையில சிக்கி கொண்டு ஆண்டவரே அது மீண்டு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களோடு கூட நீர் இடைப்பட்டு உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இந்த வெளியிலும் ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தரலுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவருவதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தையும் பலத்தையும் வழியையும் நீங்கள் காட்ட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. கல்லூரி படிப்புக்காக ஆண்டவரே பிரயாசப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவர்களுக்கு ஏற்ற இடங்களிலே கிடைக்கவும், நல்ல அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை நீங்கள் தாங்க. அதுக்காக பிரயாசப்படுகிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க.
தேவன் உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்களை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த விசுவாசத்தை எல்லோரும் பற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த ராஜ்யத்திலே எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.